குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவழி குரு நேசிப்போம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்ரன் ஜோதிட டிவியில் எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரக பயிற்சி. 2.5 வருஷம் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் 29ஆம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான். அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்து பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப மார்ச் 29ல இருந்து 2.5 வருஷம் அதாவது மீனராசில தான் இருப்பார். அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? கால புருஷனுக்கு 12வது வீட்டுக்கு சனி பகவான் போறார். அது நல்லதா கெட்டதா? இது 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது? ஃபர்ஸ்ட் உங்க சுயஜாதத்தை எடுத்து பாருங்க. இப்ப சனி பகவான் பேச்சு பத்தி நம்ம பேசுறேன்னா, சனி பகவான் ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா? உங்க ஜாதத்துக்கு 9 கிரகம் இருக்கும். அதுல சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறார், உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம். ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசி என்பது அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க சிம்ம ராசிகராக. தன்மானமும் தன்னம்பிக்கையும் எதுலையுமே ஒரு விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா உண்டு. ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராசியுடைய அதிபதி பாருங்க சூரிய பகவான். எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய குணம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகனுடைய மைண்ட் கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட இருக்கும் தெரியுங்களா? இது நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த சிம்மத்துக்கிட்ட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட குணம் இருக்கும். அதான் கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு உதவக்கூடிய குணமும் ரொம்ப நாகரிகமான குணமும் சிம்மத்துக்கிட்ட எப்போதுமே உண்டு. அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி, சனி கொடுக்க யார் தடுப்பார்? எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவான் சொல்றாங்க. நம்ம சனி பயிற்சி பத்தி நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுயஜாதத்தை தயவு செய்து அதை கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப சனி பகவானுடைய புத்தி வருதா உங்க ஜாதகத்துல பார்க்கணும். சனி பகவானுடைய புத்தி வருதா? சனி பகவான் உங்க லக்னத்துக்கு பாதகதிபதியா மாரகதிபதியா நல்லவரா கெட்டவரா இதை பார்த்துக்கிட்டு நீங்க தயவு செய்து பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதெல்லாம் பொதுப்பலன் நம்ம எல்லா வீடியோல கொடுக்குற காரணம் இதுதான். இப்ப விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். அதான் பொதுப்பலன் எல்லா வீடுகளும். இப்ப பாருங்க இந்த சிம்மத்துக்கு பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்மராசி சனி பகவான் 8ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி. 7லாம் யாருங்க? நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமணம், அவருடைய கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாமே நண்பர்கள். இது எல்லாமே 7ஆம் பாவம். சாரி, அடுத்த 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய எதிரி, பகை, கடன், வேலை, உத்தியோகம், இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சனி பகவான் தான். ஒரு மனிதன் வேலை பார்க்கணுமா, உத்தியோகம் நல்லா இருக்குமானா சனி பகவான் தான் நீங்க பார்க்கணும். கோச்சாரத்துக்கு பார்க்கணும், லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்ப பாருங்க வேலை, உத்தியோகம், வருமானம், எதிரி, பகை, கடன், பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே இந்த சனி பகவான் வர்றாரு. அடுத்து பாருங்க 7 உங்களுடைய மனைவி, கணவன், நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், இதுக்கெல்லாம் அதிபதி இந்த சனி பகவான் வர்றாரு. அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு சனி பகவான் உங்களுக்கு முக்கியமான கிரகம். எந்த கிரகமே பாருங்க சனி பகவான் வந்தாதான் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். ஏன்னா பொதுமக்களுடைய தொடர்பு அதிபதி இவர் தான். இரும்பு, இந்த மெக்கானிக்கல் துறை பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும். ஒரு அழுக்கு உடை போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே பாருங்க சனி பகவானுடைய அமைப்புல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆயுளுக்கு காரகர் சனி பகவானை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆயுளுக்கு காரகர் சனி பகவானை சொல்றாங்க. ஏன்னா நம்ம லக்னாதிபதி தான் ஃபர்ஸ்ட் ஆயுளுக்கு அதிபதி, அடுத்து காரகர்னா சனி பகவான் தான். அதனாலதான் இவர் பேர் என்ன சொல்லுவாங்க? கர்மாகாரகன். பேர் கர்மகாரகன், மந்தக்காரகன் சொல்லுவாங்க. நம்ம கால் பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்லா ஹெல்த்தா இருக்கணும்னா சனி பகவான் கண்டிப்பா நல்லா இருக்கும்.
அப்ப ஒரு முக்கியமான கிரகம் இந்த சனி பகவான். அதனாலதான் இந்த சனி பகவான் சனி பயிற்சி எடுத்தாவே ஜாதக நோட்டு எடுத்துட்டு ஓடுவாங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த கண்டக சனி என்ன மாதிரி பலனை இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க. நல்லதா இருந்தா வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் நிறைய பேருக்கு அள்ளி கொடுத்துருச்சு, பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருச்சு. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க. கடன் இல்லை, பகை இல்லை, எதிரி இல்லை, மாமன் ஒரு நல்லா இருந்துச்சு, கணவன் மணி திருமணம் நிறைய நடந்திருக்கும், திருமணத்தை எந்த ஒரு தடை இல்லை, பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு வெற்றிகளை பார்க்கக்கூடிய நேரத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பார். இனிமே கொடுக்க மாட்டார். இனிமே கொடுக்க மாட்டார்னு சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபதி நல்லா இல்லாட்டினா கொடுக்க மாட்டார், நல்லா இருந்தால் நிறைய நல்ல பலனை கொடுப்பார். அவ்வளவுதான். சனி பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு ஆப்ஸ்ல தான் உங்கள்ட்ட நான் சொல்றேன். நல்ல சனி பகவான் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா கண்ட சனி ஒரு சில பேருக்கு கண்ட பிடியா பிடிச்சிச்சு. எதிரி இல்லாதாலே இருந்துக்க மாட்டீங்க. எதிரி பகை நல்லா பேசி இருந்திருப்பாங்க, நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பான். வருமான பொருளாதார நிறைய ஒரு தடை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிசினஸ்ல ஒரு தடைகள் வந்திருக்கும். அடுத்து கடன் பிரச்சனை வந்திருக்கும். நோய், உடம்புல ஏதாச்சும் ஒரு உடம்புல ஒரு பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு பண்றக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். நோயா, எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனை, இது மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. வேலையில கண்டிப்பா ஒரு எதிர்பாராத ஒரு வேலையில ஒரு மாற்றங்கள் வந்திருக்கலாம். வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு தடையா வந்திருக்கலாம். நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்துக்கலாம். சிம்ம ராசி சொல்றோம் இதுக்கு முன்னாடி. இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசியா இருந்திருப்பாங்க. ஏன் நிறைய பேர் பாருங்க, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு வழக்கு பிரச்சனை, இது எல்லாமே நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ ஒரு 4 மாசமா பாருங்க, இவங்களுக்கு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, தாயுடைய உடம்பு, தந்தையுடைய உடம்புல மருத்துவ செலவுகள், ஒரு இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா சிம்ம ராசி. ஆனா அந்த சிம்ம ராசிக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி போனாலும் உங்களுக்கு அஷ்டம சனி சொல்லுவாங்க. அடுத்து என்ன சனி சொல்லுவாங்க? அஷ்டம சனி. அஷ்டம சனி போனாலும் வீடு கொடுத்த அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு ஒரு சிலதுக்கு அப்புறம் பயிற்சியை வர்றதுனாலதான் இங்க நல்ல பலன் சொல்றாங்க. ஏன்னா இங்க நல்ல பலன் கிடையாது, உங்களுக்கு கெட்ட பலன் மட்டும்தான். ஏன் நல்ல பலன் சொல்றோம்னா, வீடு கொடுத்தவர் 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து குரு பகவான் நிற்பாரு. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை சிறப்பு பார்வையை 3ஆம் பார்வையை பாக்குறாரு நிறைய பேருக்கு. இப்ப சொந்தமா தொழில் பண்ண போறேன், தொழில் நஷ்டமா இருந்துச்சு, 2.5 வருஷமா இருந்துச்சு, இப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி எதுவும் மாறதான் பார்த்துட்டு இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தொழில ஒரு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு வரலாம். ஏன்னா அவர் 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பார்க்கலாம். திடீர்னு தொழில் ஏதாச்சும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார். யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கிறா அவங்க எல்லாத்துக்குமே ஜாதக பார்த்து தசாபதி தொழிலை ஸ்டார்ட் பண்ணா லாபங்கள் உண்டு. அடுத்த பார்வை எங்க பாக்குற? 2ஆம் இடத்த வருமானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். திடீர் வருமானம், வெளியூர் மூலமாக வருமானம் வரலாம். இப்ப நீங்க வேலை பாக்குறீங்க, உத்தியோகம் பாக்குறீங்க, வெளிநாட்டுல பாக்குறீங்கன்னா திடீர்னு ஒரு வருமான இன்கமை பெருக்கி கொடுத்துருவார். இப்ப நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரும், ஒரு இடமாற்றம் கண்டிப்பா 100% வந்திருக்கும், இல்ல வரணும். வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம். ஏன்னா அவருடைய பார்வை 7ஆம் பார்வை 2ஆம் இடத்துல படுது. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை அவர் 10ஆம் பார்வையா சிறப்பு பார்வை பாக்குறதுனால பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் மாத்துறது, பூமியை மாற்றக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய ஒரு சுப செலவு கண்டிப்பா உண்டு. 100% நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க வீடு கட்டுவாங்க, இல்ல இடம் வாங்குவாங்க, இல்ல இட பிரச்சனை சந்தோஷம், ஒரு வழக்கு பிரச்சனை உங்களுக்கு சாதகமா வரும். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நிறைய அரசாங்க வேலையை அழகா அமைச்சு கொடுப்பார். பொருளாதாரத்துல பயங்கர ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு வரலாம். எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் தான் உங்க பக்கம் சாதகமா வரலாம். இப்ப பாருங்க, புதுசா வண்டி, வாகனம், பூமி பண்ண இந்த தொழில் இருக்கும். மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா சிம்மராசில மருத்துவத்துறை, IAS IPS சார்ந்த துறைகள், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறார். அரசாங்க அரசியல் வாழ்க்கைக்குன்னா பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம். திடீர்னு ஒரு லாபத்தை கொடுப்பார். 8ங்கிறது திடீர், இங்க கெட்ட பலன் மட்டும் சொல்லக்கூடாது. 8 வந்தா கண்ட வரும், பிரச்சனை வந்தா உங்க ஜாதகத்துல சனிபான் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். ஒரு கோர்ட்டு கேஸை பார்க்காமல வரும், ஒரு மந்தமான தன்மையை பார்க்கக்கூடிய, எதிர்பார்த்த ஒரு கண்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஒரு அமைச்சு கொடுப்பாரு. ஜாதக தசாபதி தான் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. தொழில நல்ல ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த திருமண பேச்சு பேசி இப்ப ஒண்ணு வீடு கட்டணும், இல்ல திருமணம் பண்ணணும், இல்ல காதல் திருமணமா, 2வது திருமணமா, இது ரெண்டுமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும். பாத்துக்கணும். நம்ம சொல்றோம் திருமணத்துக்காண்டி சொல்றோம். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம்னா பாருங்க நிறைய பேர் கிடைக்கும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பாக்குறாரு. குருவுடைய பார்வையை 5ஆம் இடத்தை பாக்குது. அப்ப குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். ஏன்னா இந்த கிரகத்துடைய பார்வையை வச்சு உங்களுக்கு நல்ல பலன் சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும்.
எங்கே போனாலும் லோன் கேளுங்களேன். இப்ப லோன் உனக்கு சாங்ஷன் ஆகும். கடன் எங்கே போய் கேட்டாலும் சரி, அது நல்ல ஒரு அனுகூலமா வருவது. பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் நிறைய பேருக்கு சாதகமாக வரும். 11 குரு வரும்போது ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணம் வேணா கண்டிப்பா வரும். இப்ப நிறைய பேர் லாட்ரி யோகத்தை அதிகமா எடுங்க. மே மாசத்துக்கு அப்புறம் யோகத்தை எடுத்தா கண்டிப்பா யோகம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதக தசாபதி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும். பெண்களுக்கு பாருங்க, எந்த ஒரு காரியத்திலும் உங்க வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர இதில் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு தன்மானத்தில் இருப்பாங்க. ஒரு தைரியமான குணம் இருக்கும். விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும். வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, இந்த காலகட்டம் ஒரு குழப்பங்கள் இருந்து மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. இனிமே இந்த குழப்பங்கள் இருக்காது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் உயர்த்த நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு இடமாற்றங்கள் உண்டு. தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். அதாவது படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கட்டும், இல்ல மருத்துவமா இருக்கட்டும், நிறைய ஒரு இடமாற்றமா இருக்கட்டும், எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இப்ப மெயினா ஒரு சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக உங்களுக்கு உண்டு. இந்த சனிப்பாகனுடைய கிரக பற்றி சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூர்ணசில பிறந்த ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், ஒரு தன்மையான குணமும், ஒரு அனுசரிச்சு போற குணமும் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், தொழில நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர் பதவிகளுமே தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வியா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே சூப்பரா வருது. அதாவது இந்த சிம்மராசியில பிறந்தா, அதாவது இந்த பூர்ணராசியில பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரராசியில பிறந்தவங்க எளிமை தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நீங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இனிமே விடாம முயற்சி பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பாருங்க நல்ல ஒரு பலமா இருப்பாரு இப்ப. அதனால பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், திருமண சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்க சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி பாருங்க, இந்த உத்திரத்தில் நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமா அமைச்சு கொடுக்குறாரு. ஆனா சுப செலவு, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்டக, அதாவது இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு அற்புதமா நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா வருது. சிம்மராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் எல்லாமே பாருங்க, வரக்கூடிய சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு சுப வரிய செலவா பண்ணக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.